என் துர்காவோட உயிரை காப்பாத்தணும். அதே மாதிரி என் துர்கா எந்த தப்பும் பண்ணல, அவ கலங்கம் இல்லாதவன்னு நான் அவளை வெளியே கொண்டு வரணும். மேடம், அதுக்கு நீங்க மனசு வச்சாதான் முடியும். தயவு செஞ்சு இந்த கேஸ நீங்க எடுத்து நடத்துங்க மேடம். பாப்பா, முதல்ல அழாத. எந்த ஒரு விஷயத்துக்கும் அழறது சொல்யூஷன் கிடையாது. நீங்க உங்க சித்திய பாத்தீங்களா? போய் பேசுனீங்களா? என் துர்காவை நேருக்கு நேர் பார்க்க கூட விட மாட்டாங்க. இப்ப வரைக்கும் பேச கூட விட மாட்டாங்க. மேடம், பொதுவா இந்த கேஸ் எடுத்து நடத்துறவங்க ஃப்ரீயா தான் நடத்துவாங்கன்னு சொன்னாரு. ஆனா நீங்க இந்த கேஸ ஃப்ரீயா நடத்த வேண்டாம். என் துர்காக்கு என் அம்மாவோட நகையெல்லாம் தாய் வீட்டு சீதனமா போட்டிருக்கேன். இந்த கேஸ நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா என் துர்கா வெளியே வந்த உடனே அந்த நகை எல்லாத்தையும் வித்து உங்களுக்கு பணமாவே கொடுத்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு என் துர்காவை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். என்ன பண்ற நீ? காலெல்லாம் விழக்கூடாது. பெத்த தாய், இந்த உலகத்தை படைச்ச கடவுள், இவங்க கால மட்டும்தான் விழணுமே தவிர மத்த யாரு காலையும் விழக்கூடாது. எனக்கு தெய்வம் மாதிரியும் என்ன பெத்த அம்மா மாதிரியும் இப்ப நீங்க தான் எனக்கு தெரியுறீங்க மேடம். அதனாலதான் உங்க கால்ல விழுந்தேன். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா மீற மாட்டீங்க. ப்ளீஸ் மேடம், நீங்க எப்படியாவது இந்த கேஸ எடுத்து நடத்துங்க. என் துர்காவை நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. என்ன பாப்பா நீ என்ன தர்ம சங்கடமான நிலைமை காலாக்குற? இவ்வளவு பிஸியான நேரத்துல நீ என்ன இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு சொல்ற. என்னால எப்படி முடியும்? மேடம், நீங்க மனசு வச்சீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடியும். தயவு செஞ்சு எனக்காக, என் முகத்துக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க மேடம். சரி பாப்பா, நீ அழாத. முதல்ல கண்ணீரை தொட. ஆமா, நான் வந்ததுல இருந்து உன் பேரை கேட்கவே இல்ல. பாப்பா பாப்பானே கூப்பிட்டுட்டு இருக்கேன். உன் பேர் என்ன? என் பேரு கௌரி. என்ன மேடம் எமோஷனல் ஆயிட்டீங்க? வாழ்க்கையில எதை பத்தி நினைக்க கூடாதோ அது இந்த பாப்பா ஞாபகப்படுத்திருச்சு. என்ன பாப்பா நீ மேடம் போய் இப்படி அப்செட் பண்ணிட்ட? பாவம் அவங்க. சுஜாதா, கௌரி எதுவும் சொல்லாதீங்க. இல்ல மேடம், இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்கு. இப்படி டிஸ்டர்ப் ஆனா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அமைதியா இருங்க. இந்த கேஸை யார் தடுத்தாலும் நான் எடுத்து நடத்தி துர்காவை நிரபராதின்னு நான் வெளியே கொண்டு வரேன். இது ஓ மேல சத்தியம்.